ஐயோ, என்னங்க, என்னாச்சு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? சாரதா, நான் உனக்கு எதுவுமே பண்ணதில்லை. நீ எனக்கு இவ்வளவு சேவை செய்யற. நான் உயிரோட இருக்கணும்னு எனக்காக நீ வேண்டிக்கிற. நான் உன்னை நடு தெருவில் விட்டுட்டு போனவன் சாரதா. உன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. செத்து ஒழிஞ்சு போயிருக்கணும் தான் நினைப்பாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஐயோ, என்னங்க இது, அபசகுணமா பேசுறீங்க? முதல்ல நீங்க இந்த ஜூஸ குடிங்க. நீங்க நல்லா இருக்கணுங்க. 100 வருஷம் நீங்க நல்லா இருக்கணும். நான் ஒரு சுமங்கலியா, உங்க கையில தான் என் உயிர் போகணும். என்ன பேச வேண்டாம்னு சொல்லிட்டு நீ இப்படி எல்லாம் பேசுறிய சாரதா? சாகணுங்கிற வார்த்தை அபசகுணம் இல்லைங்க. உங்க மடியில தான் சாகணுங்கிறது என் ஆசை. என்னமோ சாரதா, நீ இப்படி எல்லாம் எனக்கு சேவை பண்ற விஷயம் ககனுக்கு தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகும் நினைச்சு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. என் தலைவிதியில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். பாடியில ஹீமோகுளோபின் சுத்தமா இல்ல. அதுவும் இல்லாம லோ பிபி வேற. சுகர் லெவல்ஸ் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கு. நீங்க நேரத்துக்கு சரியா ஃபுட் எடுத்துக்கிறீங்களா இல்லையா? இவ என் மருமக டாக்டர் சார். என் புள்ள இறந்ததுல இருந்து பச்சை தண்ணி கூட தொட மாட்டேங்கிறா. இப்படியே இருந்தா என்ன ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு டாக்டர். அதனாலதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். ஏதாவது ஒரு நல்ல மருந்து எழுதி கொடுங்க சார். அம்மா, இப்போ நான் மருந்து எழுதி கொடுத்தாலும் அதை சாப்பிடாம போட்டுக்கிட்டாங்கன்னா அதனால அல்சர் இல்ல ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு. பரவாயில்ல டாக்டர் சார், ஹார்ட் அட்டாக்கோ பிரெயின் ஸ்ட்ரோக்கோ வந்து உடனே செத்து போற மாதிரி மெடிசன் இருந்தா எனக்கு கொடுங்க. நான் சாப்பிட்டு செத்து போறேன். எனக்கு உயிரோட இருக்க பிடிக்கல. நான் என் புருஷன்கிட்டயே போயிடுறேன். உங்களோட வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா? இருக்கு டாக்டர். என் மருமக எப்பவும் பூஜை அது இதுன்னு பண்ணிக்கிட்டே இருப்பா. குட். இங்க பாருங்க மேடம், ஒரு மனுஷன் இந்த பூமியில இருக்கிறதோ இல்ல இல்லாம போகிறதோ அந்த கடவுள் கையில தான் இருக்கு. மனுஷனோட கர்மாவை பொறுத்து அந்த கடவுள் நமக்கு ஆயுளையும் வாழ்க்கையும் கொடுப்பாரு. வேண்டாம் டாக்டர், அந்த கடவுளை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அவர் இறந்த வரைக்கும் எனக்கு சாமி மேல நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப எனக்கு சுத்தமா இல்ல. நீங்க இப்படி பிடிவாதமா பேசினா எப்படி மேடம்? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கலர் புடவை, நெத்தில குங்குமம், கையில வளையல், நிறைஞ்ச சுமங்கலி மாதிரி இருக்கு. புருஷ செத்து போயிட்டாருங்கிற கவலையே இல்ல. அவரு போனா என்ன, நம்ம உயிரோட தானே இருக்கிறோங்கிற மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட உன்னை என் புருஷன் என் உயிர்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. உயிருக்கு உயிரை நான் அவரை காதலிச்சாலும் உன்னுதானே அவர் உயிரை நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் இறந்த வரைக்கும் அவர்தான் எனக்கு எல்லாமேனு பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தியே. அவர் போனதுக்கு அப்புறம் தான் உன்னோட உண்மையான முகம் என்னன்னு தெரிய வருது. அவர் உயிரோட இருந்த வரைக்கும் அவரோட பாசம் உனக்கு தான் கிடைச்சது. அவர் போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கண்ணீர் தான் மிச்சம். இந்தாங்க, இந்த மெடிசின்ஸ் வாங்கிருங்க. கிளம்புறேன். ஓகேம்மா, நல்லது. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் மஞ்சள் குங்குமத்தை அழிக்காதவங்களை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? அவ்வளவு பெரிய வார்த்தைய என் வாயால நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் அவளுடைய பழக்க வழக்கங்களை மாத்திக்காதவள வப்பாட்டின்னு சொல்லுவாங்க. சாரதா, அழாத சாரதா, அழாத. நான் உயிரோட இருக்கிறது உனக்கு தெரியுங்கிறதுனால நீ இந்த குளத்துல இருக்க. அந்த விஷயம் மீராக்கு தெரியாததுனால உன்கிட்ட அப்படி பேசிட்டா. உன்னைதான் காதலிக்கிறேன்னு மீராவுக்கு கோபம். அதனாலதான் அவ அப்படி பேசிட்டு போயிட்டா. அழாத சாரதா, கவலைப்படாத. ஏய், நில்லு. எஸ்பி சார், எஸ்பி சார் எங்க? எஸ்பி சார் எங்க இருக்காரு? எஸ்பி சார், எஸ்பி சார், எஸ்பி சார். அபூர்வா மேடம், என்னாச்சு மேடம்? எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? எஸ்பி சார், அந்த ககன் இருக்கால, அந்த ககன் என்ன கொலை பண்ண வந்துகிட்டு இருக்கான். ககன் எதுக்காக உங்களை கொல்ல வரணும்? ஐயோ, அதெல்லாம் நான் உங்களுக்கு விவரமா அப்புறமா சொல்றேன். முதல்ல என்ன லாக்அப்குள்ள போட்டு என்ன காப்பாத்திருங்க ப்ளீஸ். இது போலீஸ் ஸ்டேஷன். அதுவும் நான் இருக்கும்போது அவனால என்ன பண்ண முடியும்? ஐயோ, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் மோசமானவன். அவன் வந்தானா இது ஸ்டேஷன் சட்டம்னு இதெல்லாம் பார்க்கவே மாட்டான். ஐயோ ப்ளீஸ் சார், என்ன செல்ல போட்டுருங்க சார். என்ன செல்லுல போட்டு காப்பாத்துங்க சார். சார், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்.